ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக டேஸ்ட்டாக 10 நிமிஷத்தில் ஒரு முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 1 டீஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் 10 பூண்டு பல்ல பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற ஒரு 4 பச்சை மிளகாய், பொடியாக அரிஞ்ச 2 பெரிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கிறதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூடி தேங்காய், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு. 3 பழுத்த தக்காளியை பொடியாக அரிஞ்சு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் மசாலா சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் இன்னும் ஃப்ளேவராக. கருவேப்பிலை சேர்த்து தேவையான குழம்புக்கு ஏற்ற தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் இப்போ உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போ நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் முட்டை வேக வச்ச முட்டையை நல்லா கீனிட்டு இது மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து கலந்து விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் தான், டக்கு டக்குன்னு செஞ்சாலும். கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே போல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வச்சு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இட்லிக்கு செம்மையாக இருந்துச்சு. ஒரு வாட்டி இதே போல் செஞ்சு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில்.